നമ്മുടെ മലയാള സിനിമയിലെ ഇന്നസെന്റ് ചേട്ടൻ എല്ലാവർക്കും ഇഷ്ടമാണ്. അദ്ദേഹത്തിന് വാനമ്പാടി എന്നൊക്കെ പറയും. അദ്ദേഹത്തിനെ നേരിട്ട് കണ്ട ഒരു വ്യക്തിയാണ് ഞാൻ ഫ്ലവേഴ്സ് ടിവിയിൽ വെച്ച്. അദ്ദേഹം ഒന്ന് രണ്ടു വാക്ക് സംസാരിച്ചാൽ ഉണ്ടാവുന്നുണ്ടോ? ഹായ്, എല്ലാവർക്കും സുഖം തന്നെയല്ലേ? ഞാൻ ഇവിടെ വന്നപ്പോഴാണ് എനിക്കൊരു കാര്യം മനസ്സിലായി. എന്താണെന്നറിയാമോ? നിങ്ങളുടെ സ്നേഹപ്രകടനമായിട്ടുള്ള വാക്കുകളും നിങ്ങളുടെ സ്നേഹപ്രകടനമായിട്ടുള്ള ഈ ചിരി കാണുമ്പോ എനിക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമായി. എന്റെ സുഖം തന്നെയല്ലേ? അത് കേട്ടാ മതി. ഈ ചേട്ടന്റെ ചിരി കാണുമ്പോ എന്റെ അപ്പന്റെ ഓർമ്മ എനിക്ക് വരുന്നേ. കാരണം എന്റെ അപ്പൻ ഇങ്ങനെയായിരുന്നു, ചിരിക്കും പിന്നെ കരയും പിന്നീട് ചിരിക്കും. എന്റെ ചേട്ടൻ വെള്ളസെട്ട് തീരാ. അതെ, വമ്പർ ചിരിയിലെ മഞ്ജുപിള്ളേനെ പൊട്ടിച്ചിരിപ്പിച്ചവനാണ് ഈ ഞാൻ. എന്നിട്ട് നിങ്ങളെ ചിരിപ്പിക്കാൻ എനിക്ക് നിരാശയുള്ളൂ. അത് ഞാൻ ചിരിപ്പിക്കാണ്ട് പോവില്ല, മനസ്സിലായില്ലേ? ചേച്ചി എന്ന് കുറെ നേരമല്ലോ എന്നെ ഇങ്ങനെ നോക്കണേ. എല്ലാവിധ ആശംസകളും, ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. നിങ്ങളിവിടെ ഒളിച്ചിരിക്കുകയായിരുന്നില്ലേ? ഞാൻ കരുതി നിങ്ങൾ എന്നെ കാണാണ്ട് എങ്ങനെ മുങ്ങിപ്പോയിട്ടുണ്ടെന്ന്. എനിക്ക് പുസ്തകമൊന്നും വായിക്കാൻ അറിയില്ല ചേട്ടാ. ഞാൻ പഠിച്ചത് വെറും 5ാം ക്ലാസ്സാ. എങ്കിലും ചേട്ടന്റെ ഈ വളർച്ച കാണുമ്പോ എനിക്ക് വളരെ സന്തോഷമാണ് തോന്നുന്നേ. എന്റെ എല്ലാവിധ ആശംസകളും, ഒരുപാട് നന്ദി പറയാനുണ്ട്. ഇവിടെ വന്ന് നിങ്ങളെല്ലാവരെയും ഒന്ന് കാണാൻ കഴിഞ്ഞതിൽ തന്നെ ഒരുപാട് സന്തോഷം. എന്റെ പരിപാടിയൊക്കെ കാണണട്ടാ. എന്റെ മനസ്സിലായില്ലേ? എന്നെ മനസ്സിലായില്ലേ ടീച്ചറിന്? എന്നാ പിന്നെ ഞാൻ പോവാ. ഇനി ഇവിടെ നിന്ന് കുഴപ്പമാവും. അതേ സമയമില്ല. അത് ഒരു പാട്ട് പാടാനൊക്കെ റെഡി നിൽക്കുകയാണ്. எல்லாருக்கும் என்னுடைய அருமையான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்குனால கேள்விப்பட்டனால தான் நான் இங்க வந்தேன். அது என்னன்னு தெரியலையா, என்னுடைய அனுபவமான காரியங்களை சொல்ல முடியாம நான் தவிச்சிருக்கேன் என்று நினைக்காதீங்க. இந்த கமலம் உங்களுடைய தாளதமான இந்த அன்பு எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்குமே யாரையும் இன்படுத்தமாக சொல்ல கிடையாது. நான் சொல்றது ஏதாச்சும் புரியுதா உங்களுக்கு? புரியாம இருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அதனால இந்த விழாவையும் இந்த உங்கள் எல்லாரையும் பார்க்க முடிந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்றைக்குமே நான் எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்க முன்னாடி எனக்கு கொடுக்கிற இந்த பாசம் அன்பு என்னைக்குமே எனக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு நல்லா எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணுங்க, பாட்டு பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க தான் சப்போர்ட் கொடுக்கணும் என்று நான் சொல்லிக்கிட்டு, இதுக்கு மேல நான் பேசினேன்னா எங்க ஊர்ல போன ஆனைதான் என்ன கொள்ளுவோம். அதை நான் சொல்லிக்கிறேன். ஆனை என்னது, உங்களுக்கு ஆனை எல்லாம் இருக்காது. அதனால நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. நான் போற இடத்துல ஆனை இருக்குயா, நிறைய பேசணும்தான் நினைக்கிறேன். ஆனா என் உயிரை என் கையில் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் சங்கடமா இருக்கு. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் என்னுடைய அருமையான வணக்கம். நன்றி. കാലങ്ങളിൽ സിനിമയ്ക്ക് വേണ്ടി ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. ചെന്നൈയിൽ നിന്നും മദ്രാസ്, അങ്ങനെ ഒരുപാട് സ്ഥലങ്ങളിലേക്ക് പോയിട്ടുള്ള അദ്ദേഹത്തിന്റെ ആ അനുഭവ കഥ ഒന്ന് ഇവിടെ ചെയ്യാൻ പോവാണ്. சினிமாவில் நடிக்கணும்னு நான் இங்க சென்னையில வரும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் ஏறாத கம்பெனிங்க இல்ல, நான் போகாத இடம் இல்ல. எனக்கு வசதியான ஒரு குடும்பம். அதெல்லாம் விட்டு நான் இன்னைக்கு சினிமாவில் நடிக்கணும் இந்த வெறியோட போனேன். எனக்கு நடிப்பில் அவ்வளவு ஆசை. இன்னைக்கு நான் மக்கள் முன்னாடி ஒரு நல்ல கேப்டனா இருக்குன்னு காரணம் நீங்க கொடுத்த அந்த அன்பு தான். நானும் சத்யராஜியும் ஒரே இடத்துல ஒன்னாதான் வேலை செஞ்சோம். நாங்க ஏறும்போது கம்பெனி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கருப்பா இருக்கீங்க, உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு. அதெல்லாம் நாங்க கவனமா வைக்கல, உழைச்சோம். எல்லா இடத்துலயும் போய் சான்ஸ் கேட்டோம். ஏன் நடிகனா வரணும்னு. அந்த மாதிரி உழைச்சனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நிக்கிறேன், மக்களுக்காக நல்லது செய்யறேன். பண்ணிக்கூடா 15 பேர்ல முதல் இடம் காலியா இருக்கு. என்ன பாக்குற, உன்னைய காப்பாத்த யாராலையும் முடியாது. வேணும்னா உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணிவார். ராணபுரன் சொல்லிப்பாங்க தெரியும். உன் மகன் செத்த பிறகாச்சு நீ திருந்திருக்கணும். ஆனா திருந்திருக்கிற நாட்டை மறுபடியும் பழையது மாதிரி கொண்டு வரணும் நினைக்கிற பாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. மேல கால போட்டு கெத்தா இருப்பேன்டா. ஏதா
நான் இங்க இருந்து போனா காடு பறிப்பேன், இல்லைன்னா நாத்து பறிப்பேன், மலை தூக்குவேன். நான் இப்ப உழைப்பேன்டா. நான் வந்து முன்னாடி வருந்தவனுக்கு பிரச்சனைனா நான் முன்னாடி வருவேன்டா. காலுக்கு மேல காலு போடுவேன்டா. சும்மா செய்யல கேட்டா நான் இப்படி வருவேன் யாரும் எதிர்பார்க்கல. கண்ணா பொண்ணுங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். பேரு கட்டோட சும்மா அதறது இல்ல. எல்லாரும் கையடிக்கப்பா.